சிற்பி சிங்காரவேலர் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரத மக்கள் கழகம் சார்பில் கழகத்தின் தலைவர் டாக்டர் வி பிரபாகரன் அவர்கள் தலைமையில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். சென்னை ராயபுரம் சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் மணி மண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு பாரத மக்கள் கழக தலைவர் டாக்டர் வி பிரபாகரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், பொதுவுடைமை கட்சியில் இருந்து மீனவர் சமுதாய மக்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஆவார். எனவே அவருடைய நினைவாக அவருக்கு கடற்கரை பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்களுக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வேண்டும். அதே போன்று கடலில் மீன்பிடிக்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் இறந்து போனால் அவருடைய குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணமாக வழங்க வேண்டும். மீனவ மக்களுக்கு உரிய பட்டா வழங்கிட வேண்டும். அதே போன்று மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும். மேலும் அவர் மறைந்தாலும் அவர் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்றும் மறக்க முடியாது என புகழாரம் சூட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் மீனவ நண்பன் டி மகேந்திரன், மாநில அமைப்பு செயலாளர் பி ரமேஷ், தொழிலாளர் தொழில் பிரிவு மாநில செயலாளர் எம் சின்னப்பதாஸ், வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் எம் கே பாஸ்கர், மாநில மீனவர் அணி செயலாளர் கே சந்திரகுமார், துணைத் தலைவர்கள் ஏ செல்வம், ஜே மணிகண்டன், மாநில செயலாளர் ராஜாராம் மேகநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பகத்சிங், ஆறுமுகம் மற்றும் மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர் எம் சின்னப்பராஜ், வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் என்ற மகேந்திரன் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பதினெட்டு 2/2026 இன்று சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு பிறந்த நாளான இன்று புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் பொது உடைமைவாதி ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் பிறந்த நாளான இன்று தமிழக அரசுக்கு பாரத மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழக அரசு மீனவர்களை, கடற்கரையில் வாழும் மீனவர்களை ஒட்டுமொத்தமாக காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரையில் 2011-2018 கடற்கரை மண்டல மேலாண்மை சட்டத்தின்படி கடற்கரையில் வாழும் மீனவ மக்களுக்கு படகு நிறுத்த தளமும், கருவாட்டு தளமும், கருவாடு காய்கறி தளமும் இது அரசாணையில் இருக்கின்றது. கடற்கரையில் வாழும் மீனவ மக்கள் ஒரு சிலவர் கம்பெனி என்ற பெயரில் ஃபேக்டரியை ஆரம்பித்து மீனவர்களை அச்சுறுத்தும் வகையில் கடற்கரையில் செயல்பட்டு வருகின்றனர். 2012 கடற்கரை மேலாண்மை சட்டத்தின்படி 200 மீட்டரிலிருந்து 500 மீட்டர் வரைக்கும் கடற்கரையில் மீனவர்கள் படகு நிறுத்த தளமும் கருவாட்டு காய்கறி தளமும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் ஒரு சில முதலாளிகள் மீனவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். மீனவர்களை காப்பாற்ற தமிழக அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் கடலுக்கு சென்று உயிரிழந்தால் அரசு நிவாரணமாக 20 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். மீனவர்கள் இறந்த உடனேயே குறுகிய காலகட்டத்தில் அந்த நிவாரணம் போய் அவர்களுக்கு அடைய வேண்டும். ஏனென்றால் விசாரணை அடிப்படையில் 7 வருஷங்களாக தாமதமாக விசாரிச்சுதான் அந்த நிவாரணம் போய் சேர்கின்றது. தமிழக அரசு இனிமேல் அது மாதிரி இருக்காத அளவிற்கு உரிய நேரத்தில் நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் கோரிக்கையாக வைக்கின்றோம்.